கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் நெகேமியா 2 அதிகாரம் 12 வசனம். நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். பெர்சியா ராஜாவாகிய அர்தசஷ்டாவிடம் கடிதத்தை நான் வாங்கி கொண்டு வருகிற வழியிலே இருக்கிற நைல் நதிக்கு அப்புறத்தில் இருக்கும் தேசாதிபதியிடம் கொடுத்தேன். ராஜாவின் கடிதத்தை பார்த்த மாத்திரத்திலே அவர்கள் எனக்கு வழிவிட்டார்கள். நான் அதனால் பத்திரமாக யூதா தேசத்துக்கு சென்றேன் என்று நெகேமியா கூறுகிறார். நான் வந்ததை ஓரோனியனாய சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியாவும் கேள்விப்பட்ட போது, இஸ்ரவேலை விசாரிக்க ஒரு மனுஷன் வந்திருக்கிறான் என்பதை நினைத்து மிகவும் விசனப்பட்டார்கள். அந்த அளவுக்கு இஸ்ரவேல் புத்திரர் ஆண்டவரை தொழுது கொள்ள முடியாத அளவுக்கு அலங்கங்களை இடித்து போட்டு வாசல்களை எல்லாம் சுட்டரித்து போட்டிருக்கிறார்கள். யார் வந்து இனி இவர்களுக்கு கட்டி கொடுப்பார்கள் என்று ஏளனமாக இருந்திருக்கிறார்கள். நெகேமியா எருசலேமுக்கு வந்து 3 நாட்கள் எருசலேமில் இருந்தான். இருந்து கொண்டு அவன் தங்கியிருந்த அறையை கொண்டு வந்திருந்த மரங்களை வைத்து வீட்டை செப்பனிட்டான். அவன் தங்கியிருந்த வீட்டை அவன் செப்பனிட்டு ராஜா அவனோடு அனுப்பி வைத்திருந்த இராணுவ சேர்வைக்காரருக்கும் குதிரை வீரருக்கும் தங்கியிருக்க அறைகளை சரி செய்தான். அதன் பின்பு அவன் எருசலேமிலே நம்பிக்கையால் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு குதிரை வீரருக்கு குதிரையை ஓட்டச் செய்து அதன் மேல் ஏறி எருசலேம் நகரத்தை சோதனை செய்தான். எருசலேமுக்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நெகேமியாவுக்கு சொன்னதை அவன் யாருக்கும் அறிவிக்காமல் தன் மனதிலே வைத்து கொண்டான். நான் ஏறி போன மிருகம் மட்டும் என்னோடு இருந்தது என்று அவன் கூறுகிறான். அதாவது அவன் ஏறி போன குதிரையே இல்லாமல் வேறொன்றும் அவனோடு இருந்ததில்லை. அந்த அளவுக்கு அவன் ஆண்டவருக்கு அலங்கம் பழுது பார்க்கும் விஷயத்திற்காக நான் வந்திருக்கிறேன் என்று யாருக்கும் சொல்லாமல் அவன் சென்றான். ஏனென்றால் சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாரும் தடை பண்ணி விடுவார்கள் என்று அவன் நினைத்தான். இப்படித்தான் ஒரு ராஜா தன் மக்களை நேரடியாக பார்க்க ஆசைப்பட்டார். அதனால் அவர் பகலிலே செல்லாமல் இரவிலே செல்ல நினைத்தார். தேரிலோ குதிரையிலோ சென்றால் மக்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் என்று நினைத்து இரவிலே தன்னுடைய ராஜ வஸ்திரத்தை எல்லாம் ஒரு ஓரமாக வைத்துவிட்டு பிச்சைக்காரன் வேஷத்தில் சென்றார். மக்களை பார்ப்பதில் அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். கையில் ஒரு திருவோட்டையும் எடுத்துக்கொண்டார். ஒரு ஊரில் அவர் வந்து ஒரு தெருவில் நின்று ஒவ்வொரு வீடாக சென்று பிச்சை கேட்டார். எல்லாரும் டிவி பார்த்து கொண்டு இருந்தார்கள். எல்லாரும் வீடு வீடாக இவர் பிச்சை கேட்டதும் கதவை திறந்தார்கள். ஆனால் நீ அடுத்த வீட்டுக்கு செல் என்று சொல்லி ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டார்கள். சிலர் திட்டிவிட்டார்கள். சில பேரோ போ போ என்று சொன்னார்கள். அவர் வயிறு வசிக்கிறது என்று சொல்லிவிட்டு ஒரு ஓரமாக உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டே இருந்தார். அதனால் அவர் எவ்வளவு வயிறு வசிக்கிறது என்று சொல்லியும் யாரும் அவருக்கு ஒன்றுமே கொடுக்கவில்லை. கடைசியாக ஒரு கூரை வீட்டிற்கு சென்றார். அந்த வீட்டில் கதவு பூட்டப்படவில்லை, டிவி எதுவுமே இல்லை. அந்த அம்மா அப்போதுதான் சூடாக சாதம் வடித்து தானும் தன்னுடைய மகனும் சாப்பிட வேண்டும் என்று ரசம் வைத்து கொண்டிருந்தார்கள். இவர் போய் வாசலில் நின்று அம்மா பசிக்கிறது, ஏதாவது தருவீர்களா என்று கேட்டார். அதற்கு அந்த அம்மா 2 நிமிடங்கள் நில்லுங்கள், ரசம் வைத்து கொண்டிருக்கிறேன், உடனே ரெடியாகி விடும் என்று சொல்லிவிட்டு அவருடைய திருவோட்டில் சாதமும் ரசமும் கொடுத்தார்கள். அவர் சந்தோஷமாக சாப்பிட்டு விட்டு நேரே அரண்மனைக்கு சென்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், சில காரியங்களை நாமே நேரடியாக பார்த்தால்தான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது நமக்கு தெரியும். இந்த ராஜா அந்த வீட்டில் உள்ள மகனுக்கு அரண்மனையிலே ஒரு வேலை கொடுத்தார். அதை போலத்தான் இந்த நெகேமியாவும் நகரத்தை இரவிலே போய் சோதனை செய்து அவைகள் எப்படி பழுது பார்த்து கட்டலாம் என்கிறதான யோசனை அவனுக்கு வந்தது. நாமும் ஆண்டவரால் சோதனை செய்யப்பட்டால்தான் வாடாத ஜீவ கிரீடத்தை பெற முடியும். ஆகவே நாம் நம்மை அவருக்கு அர்ப்பணிப்போம், சோதனையில் வெற்றி பெறுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய சோதனைக்கு தன்னை அர்ப்பணித்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்திருந்தோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.